மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் லோகேஷ். இது உங்க ஓப்பன் புக். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 கதைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வெயிட், கதையா? கதை நான் சொன்ன கதையில தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையில தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையே இருக்கு. பொதுவா ஒருத்தங்க ஒரு 80 வயசு ஒரு 90 வயசு வாழ்றாங்கன்னா, அந்த 80-90 வயசு வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட அனுபவங்கள் வச்சு மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா சிரமம். ஸோ நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கதைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். நம்மளோட 80 வயசு வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறது மாதிரியே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையோட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கதையாக நமக்கு வெளிப்படுத்துவாங்க. ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 3 கதைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ கடை ஒன்று இருக்கு. ஒரு நல்ல ஒரு பிரிசியான ஒரு ஷூ கடை. இந்த ஷூ கடைக்கு ஒரு வயசான ஒருத்தர் தான் ஓனராக இருக்காரு. அவரோட பையன் அங்கே ஹெல்ப்பராக இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கடைக்கு நல்லா நீட்டாக ட்ரெஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு ஒருத்தர் புதுசாக அந்த கடைக்கு வராரு. வந்தவர் எல்லா ஷூவும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஷூ எடுத்துக்கிட்டாரு. கரெக்டாக பில்லு போகிற டைமில் செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியுது அவர் கையில் காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து பெரியவர்கிட்ட, தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நான் காசு எடுத்துட்டு வர மறந்துட்டேன், நான் இந்த ஷூ எடுத்துட்டு போய்க்கிறேன், நாளைக்கு கொண்டு உங்ககிட்ட காசு கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவரும் எந்தவித தயக்கமும் இல்லாம சரி ஓகேப்பா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அதே அந்த ஷூ வாங்கிட்டு போனவர் அந்த கடைக்கு வராரு. வந்துட்டு காசை கொடுத்துட்டு, ஐயா நீங்க நேற்று தப்பா ஷூ பேக் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒரு ஷூவோட சைஸ் 7 இருக்கு, இன்னொரு ஷூ சைஸ் 9 இருக்கு, என்னோட ஷூ சைஸ் 7 மட்டும்தான், மாத்தி நீங்க பேக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே அந்த பெரியவரும் அப்படியா சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான அதே 7 நம்பர் ஷூவை கரெக்டா வச்சு இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் அவங்க பையன் கேட்கிறாரு, அப்பா நீங்க எப்பயுமே இந்த மாதிரி ஷூவை மாத்தி கொடுத்தது இல்லையே, நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே கிடையாது, எப்படி நீங்க தவறுதலா மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, கரெக்டு தான் தம்பி, நான் ஷூ வேணும்னே தான் மாற்றி கொடுத்தேன். ஏன்னா அவர் இந்த கடைக்கு புதுசாக வரக்கூடிய கஸ்டமர், அவரை பார்க்கும்போது ஏமாத்துற மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் நம்மளுடைய ஷேப்பிக்கு நான் இந்த ஷூவை மாற்றி கொடுத்தேன். ஒருவேளை நான் இல்லை நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஷூவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல கஸ்டமர் இழந்திருப்பேன். அதே நேரத்தில் அவருக்கும் சின்ன சங்கடமா இருக்கும், தவறுதலாக காசு எடுத்துட்டு வராது எவ்வளோ பெரிய தப்பா போச்சுன்னு சொல்லி அவருக்கும் சங்கடமா இருந்திருக்கும். இப்போ இந்த ஷூ நான் கரெக்டாக கொடுத்துருந்தேன்னா அவர் நாளைக்கு வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பக்குன்னு இருந்திருக்கும். ஸோ இந்த ஷூ மாற்றி கொடுத்ததுனால மாற்றி எடுத்துட்டு போன ஷூவால அவருக்கு எந்த பயனும் கிடையாது. ஸோ அவர் திருப்பி மாத்துறதுக்காக வந்தே ஆகணும். ஸோ வரும்போது நிச்சயமா அவர் காசு கொடுத்துருவாரு, அதனால தான் இப்படி மாற்றி கொடுத்தா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லி கதை முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம நோ சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா நோ சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கலை, அது பல பேரால் ஹேண்டில் பண்ண முடியாது. பட் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்மளுடைய மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இரு தரப்புக்கும் பாதகம் இல்லாமல் நம்மளால ஏதோ ஒரு கரெக்டான முடிவை எடுக்க முடியும், இந்த பெரியவர் எடுத்த மாதிரியே. ஸோ இந்த பெரியவரோட கதையிலிருந்து நம்ம இதான் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். நல்லா ஒரு 15-16 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் அப்பெல்லாம் ஃபோன் பூத் இருந்தது. அப்படி ஃபோன் பூத் இருக்கும்போது அந்த ஃபோன் பூத் கிட்ட போயிட்டு அந்த கடைக்காரன்கிட்ட ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த கடைக்காரனும் சரிப்பா கால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன் போறான், கால் பண்றான், ஒரு நம்பர் போட்டு அந்த பக்கம் இருக்கவங்க எடுத்துட்டாங்க. ஹலோ நான் தீபக் பேசுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, சொல்லுப்பா யாரு நீ அப்படின்னு கேட்டப்ப, இது மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருக்குமா, நான் இது மாதிரி தோட்ட வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இல்லப்பா எனக்கு ஆல்ரெடி தோட்ட வேலைக்கெல்லாம் பையங்க இருக்காங்க, ஸோ நீ தேவையில்லை, இப்பதான் சமீபத்துல ஒரு பையன் சேர்ந்தான், ஸோ நீங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவனுக்கு எவ்வளவுங்க சம்பளம் தரீங்க அப்படின்னு கேட்டப்ப, நான் 500 ரூபா தரேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு 400 ரூபா போதுங்க, நான் வேலை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், இல்லப்பா அந்த பையனை நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஸோ பெருசா எங்களுக்கு வித்தியாசம் தெரியல, ஸோ நீ வேணாப்பா வேற பக்கம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன சொன்னான்னா, நான் தோட்ட வேலை மட்டும் இல்லைங்க, உங்களோட காரும் நான் கிளீன் பண்ணி தருவேன், உங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையும் நான் செஞ்சு தருவேன், இது மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், ஸோ எப்படியா அந்த வேலைக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அங்கிருந்த அந்த வீட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லப்பா இந்த பையன் ரொம்ப நாளாவே வேலை செஞ்சுட்டு இருக்கான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுடைய விஷயம் எனக்கு புரியுது, பட் அந்த பையன் ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கான், நீ வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே அந்த பையனும் சரிங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டான். ஸோ இந்த ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் அங்கே இருந்த ஃபோன் கடைக்காரர் இந்த பையனை கூப்பிட்டு, தம்பி எங்க வீட்டில் வேணா தோட்டத்துக்கு வேலை இருக்குப்பா வந்துடுறியா அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, அண்ணா தப்பா நினைச்சிக்காதீங்க, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல
அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த பையனே நான் தான். நான் எப்படி வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறது அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேற ஒரு பையன் வந்து இப்படி வேலை கேட்குற மாதிரி நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ ஒரு வேலை வந்து அவங்க எனக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த எனக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த நான் வந்து தப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு அர்த்தம். இல்லை நான் வந்து என்னோட வேலையை இன்னும் கொஞ்சம் சின்சியராக கரெக்டாக செய்யணும்னு அர்த்தம். அதனால தான் ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக அப்படி பண்ணேன். ஸோ தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டான். ஸோ இந்த பையனோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு கம்பெனிலே இருக்கட்டும், இல்லை நம்ம சொந்தமாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகளாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பட் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, நம்ம உண்மையாலுமே அந்த வேலைக்கு சின்சியராக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் உண்மையாலுமே சின்சியராக செய்கிறோமா அப்படின்றத நம்ம மூணாவது மனுஷத்தை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நேரடியாக ஒருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம கரெக்டாக வேலை செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம மேலே இருக்க நல்ல அபிப்பிராயத்தில் இல்லைப்பா நல்லா தான் செய்யணும்னு சொல்லலாம். இல்லை ஒரு வேலை கொஞ்சம் தப்பான பேராக இருந்தால் நீ வேலை செய்யறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட மட்டும்தான் ஒரு மனிதன் தெளிவான விஷயத்த வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த பையனோட இதுல இருந்து நம்மளுடைய வேலையை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம செய்யற வேலை எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா படுது. அதே மாதிரி அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வருது. ஸோ அடுத்த கடைக்கு போகலாம். அடுத்த கதை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லண்டன்ல இதெல்லாம் நடக்குது. லண்டன்ல எப்பவுமே இரவு நேரங்கள்ல அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர் அடிக்கும், பயங்கரமான குளிர் இருக்கும், பனிப்பொழிவு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பனிப்பொழிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு இரவு நேரத்துல. அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கவர் பாத்தீங்கன்னா பெருசா இந்த ட்ரெஸ்ஸும் போடல, ஒரே ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வந்து கிழிஞ்சு போயிருந்தது. கையில ஒரே தட்டு வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு 8 மணி 9 மணி சுமார் இருக்கும். அந்த பக்கம் வந்துட்டு இருந்த ஒரு பணக்காரர் இந்த கார் அந்த பக்கம் நிறுத்திட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, பெரியவரே நீங்க இவ்வளவு குளிர்ல எப்படி நீங்க வந்து சமாளிச்சு உட்காந்துருக்கீங்கன்னா, அவருனால கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஜெர்கின் போட்டு அதுக்கு மேல ஸ்வெட்டர் போட்டு அந்த மாதிரி அவ்வளோ இதா இருந்து ஒரு குளிர் தெரிஞ்சது. பட் அப்படிப்பட்ட ஒரு கீழே இறங்கி வந்து அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு குளிர் தெரியலைங்க, எனக்கு இது பழகி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே இந்த பணக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஸ்வெட்டரை வந்து எடுத்துட்டு வந்து தரேன், வீடு பக்கமா தான் இருக்கு, என்னுடைய ஸ்வெட்டர் எடுத்துட்டு வந்து தரேன், நீங்க பயப்படாம அந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பெரியவரும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நாள் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. வீட்டுக்கு அந்த பணக்காரர் போறாரு. அந்த பணக்காரர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரியவருக்கு சொட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்த மறந்துட்டாரு. அப்ப இருந்து ஒரு ஒர்க் டென்ஷன்லாம் மறந்துட்டாரு. காலையில் நேரத்துல அந்த பணக்காரருக்கு ஞாபகம் வருது, அடடா ஒரு பெரியவருக்கு நம்ம சொட்டர் விட்டலாம்னு சொல்லி நினைச்சோமே, இப்படி மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமா வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெரியவர் இறந்து போயிருந்தாரு. ஸோ அப்பதான் அந்த பணக்காரர் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்றாரு. நீங்க சொல்லுங்க, அந்த பெரியவர் இறந்ததுக்கு காரணம் குளிரா இல்ல இந்த பணக்காரர் கொடுத்த பொய்யான நம்பிக்கையா? ஏன்னா பல நாட்களா அவர் அதே குளிர்ல தான் தாங்கிக்கிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நிமிஷத்துல நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்லிட்டு போனாரோ அந்த நிமிஷத்துல இருந்து தான் தான் குளிரையே அவர் உணர ஆரம்பிச்சாரு. ஸோ நீங்க ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நிறைவேற்றுங்க, இல்லைன்னா அந்த வாக்குறுதியை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஸோ இந்த பெரியவரோட கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது தான். ஸோ அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டிய 3 கதையும் முடிஞ்சது. இந்த கதைகள்ல இருந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நீங்க பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது. அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோவே பண்ணேன். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். நான் லோகேஷ், இது உங்க ஓப்பன் புக்.